வணக்கம். வணக்கம். கடந்த 20ஆம் தேதி திருநெல்வேலி மேயர் வீட்டுக்குள்ள 2 பேர் அத்துமீறி நுழைந்ததா கைது செய்யப்படுறாங்க. இந்த சம்பவத்தோட பின்னணியில மிகப்பெரிய அரசியல் சதி இருக்கிறதா கருத்துக்கள் எழுந்திருக்குது. நீங்க திருநெல்வேலி களத்துல அரசியல்ல உற்று நோக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறதுனால இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? இதுக்கு நீங்க என்ன விதமான கோரிக்கைகளை வைக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மேயர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் மிகவும் எளிமையானவர், கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரர் என்று வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு எடுத்துக்காட்டான ஒரு நபர் அப்படின்னா அது திருநெல்வேலி மேயர். மேயரா இருக்கிற போதுமே சைக்கிள் மேயர் அப்படின்னு சொல்லிதான் இன்னும் வரைக்கும் அழைக்காங்க. இப்போ வரைக்கும் சைக்கிள்ல தான் அவர் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அரசு கொடுத்த பங்களா கூட அவர் வாங்க விரும்பல. தன்னுடைய ஓட்டு வீடு ஆஸ்பரா சீட்டு வீட்டுல தான் இன்னும் வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறாரு. திமுக ஆட்சியில உண்மையிலே அந்த இயக்கத்தின் மீது பற்று கொண்டவர். அதனால தான் அவரை மேயரா ஆக்குனாங்க. இன்ன வரைக்கும் அவர் தனக்காக சொத்து சேர்க்கல, எந்த ஊழலும் செய்யாத ஒரு மேயர், இப்படி எல்லாம் பேர் வாங்கின ஒரு மேயர், நல்ல மனிதர். அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துல ஒரு 2 நபர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே சாதி மதம் பேதம் இல்லாமல், அவங்க கட்சி கிடையாது, திமுக இருந்து யாரும் வரல, கிட்டத்தட்ட 5000 மக்கள் ஒண்ணு கூடியிருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட அவர் பேர் வாங்கியிருக்காரு. ஏன்னா எளிமையா யாரு போனாலும் 24 மணி நேரம் அவர் வீட்டு கதவை தட்டினாலும் மேயருங்கிற பந்தாலாம் இருக்காது, துண்டு விரிச்சு தான் படுத்து கிடக்கிறாரு. எந்த நேரம்னாலும் மக்கள் அவரை சந்திச்சு தங்களுடைய குறைகளை சரி செஞ்சுட்டு வந்தாங்க. அப்பேற்பட்ட மேயருக்கு ஒண்ணு உடனே கிட்டத்தட்ட 5000 பேர் ஒண்ணு திரண்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்பேற்பட்ட மேயரை, அப்பேற்பட்ட நபர் அந்த கட்சிக்கு கிடைச்சிருக்காரு என்றால் அதை நீங்க பெருமை கொள்ளணும். நாங்க விசாரித்த அளவுல நரசிங்கநல்லூர்ல 43 ஏக்கர் மதிப்புள்ள ஒரு இடமேற்ற விவகாரமாக இந்த இடத்துக்கு ஒப்பீனியன் வழங்க வேண்டும், நான் சொல்றதுக்கு நீ கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி அந்த திமுகவை சேர்ந்த பாளையங்கோட்டை எம்எல்ஏ திரு வகாப் அவர்கள் மிரட்டியதாக 10 கோடி ரூபாய் அந்த இடத்தை நான் சரி பண்ணி தரேன், அந்த இடத்துக்கான ஒப்பீனியன் நான் வாங்கி தரேன், 10 கோடி ரூபாய் எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பேசி ஒரு 1.5 கோடி ரூபாய் அந்த சதீஷ்ங்கிற நபருக்கு போனதாக தகவல். இதெல்லாம் நான் சொல்லுதோம்னா போலீஸ் விசாரணை பண்ணணும். உண்மையா இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் வகாப் மீது நடவடிக்கை எடுக்கணும். திமுகவுக்கு நான் கேட்க, இப்படிப்பட்ட ஆட்களை, நல்ல மனிதர்களை கட்சியில சேர்த்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, மேயர் ஆக்கிருக்கீங்க. அப்ப அந்த மேயர் எளிமையா இருக்காரு. அந்த மாதிரி ஒரு மேயரால உங்களுக்கு உங்க கட்சிக்கு நல்ல பேர் தான் வருது. ஆனா அதே உங்க கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் இல்லீகல் ஆக்ட், அதை எப்படின்னா தப்பு பண்றதுக்கு துணை போகல அப்படின்னு சொல்லி வீட்டுல கொலை செய்யறதுக்கு ஆள் அனுப்புதாங்க அப்படின்னா அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல? உங்க கட்சி எப்படி உருப்படும்? கட்சி வர நீங்க அடுத்த ஆட்சிக்கு வந்துருவீங்களா? இப்ப இந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி மாவட்ட செயலாளர்கள் இருந்தாங்கன்னா திமுக நீங்க மீண்டும் ஆட்சிக்கு திருவீங்களா? நல்ல மனிதர்கள் பூரா தொலைச்சிருங்க. உங்க கட்சியில யாரெல்லாம் நல்ல மனிதர்கள், லஞ்சம் வாங்க மாட்டேன், நான் ஊரை கொள்ளையடிக்க மாட்டேன், நேர்மையா தான் இருப்பேன், கட்சிக்கு விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு சொன்னா அந்த நபரை தொலைச்சிருது. இப்படி இருந்தா உங்க கட்சிக்கு எப்படி வரும் உங்க கட்சி மறுபடியும்? அதனால முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த நிர்வாகிகள் மீது இதெல்லாம் உண்மையா இருந்தால் விசாரணை பண்ணுங்க. நாங்க கேள்விப்பட்ட வர இதுல வகாப் அவர்கள் தான் இதுல தலையிட்டு இருக்காரு. அவரோட பினாமி என்று சொல்லக்கூடிய சதீஷ் என்ற நபரும் இதுக்கு உடந்தையா இருந்திருக்காரு. அவர் அக்கௌண்ட்ல 1.5 கோடி ரூபாய் வந்திருக்கா என்ன ஏதுன்னு பாருங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக இதுக்கு தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது எப்படின்னா அவங்க கட்சி உள் விவகாரம் அப்படின்னு சொல்லி வெளியே சொல்ல மாட்டாங்க. பாவம், ஒரு நல்ல மனிதர் இன்னைக்கு திருநெல்வேலி மேயரா இருக்காரு. கடந்த 1.5 வருடங்களாக சிறப்பாக செயல்பட்டிருக்காரு. மக்களின் அன்பை பெற்றவர். அதனால மாண்புமிகு முதல்வர், தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இதுல இருக்கும் உண்மையான குற்றவாளிகள் மீது கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி பசுமன் மக்கள் தேசம் கட்சியின் சார்பாக நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.